நேயர்கள், இந்த பகுதியில் வழக்கமாகவே ஏராளமான பாக்கியவான்கள் தாராளமான கேள்விகளை கேட்டிருந்தால் கூட ஒரு நேயர், அதாவது பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சிறுவர் கேட்டிருக்காருங்க, மருத்துவம் அப்படிங்கிறத பயன்படுத்தி 100 வயதுக்கு மேலே வாழ முடியுமா, 100 வயது வாழ்கிறதுக்கு மருத்துவம் துணை நிற்குமா, அது எந்த அளவுக்கு பயன் தரும் அப்படிங்கிற விஷயத்தை யதார்த்தமாக கேட்டிருக்காருங்க. சின்ன வயசில் பல்வேறு கவலைகள் இருந்தால் கூட 100 வயதுக்கு மேல் வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள அந்த பாக்கியவானை மதித்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய பதில், மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 100 வயதுக்கு மேலே வாழ்கிறதுக்காக உங்களுக்கு பலம் தரும்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஒருவர் 100 வயதுக்கு மேலே வாழணும் அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கிறத விட ஆன்மீக மகத்துவம் தான் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருந்துகிட்டு இருக்குங்க. அதாவது நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, அல்லது தங்க பஸ்பத்தை சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்குன்னு என்ன விதி, அதாவது உங்களுடைய ஆயுள் காலம் எந்த மாதிரி விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த ஆயுள் வரைக்கும் தான் வாழ முடியும். நீங்கள் என்னதான் தங்கமாக சாப்பிட்டா கூட 120 வயசுக்கு மேலே வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்னமோ கண்டுபிடிக்கிறோம், என்னென்னமோ சாப்பிட்றோம், எத்தனையோ உடற்பயிற்சி செய்கிறோம், எத்தனையோ விஷயங்களில் நாம் ஒரு சில புண்ணியங்களை தேடிக்கிறதுக்காக தான தர்மங்கள் பண்ணி பார்க்குறோம். அதாவது எதிர்பார்ப்பில்லாத தான தர்மம் கிடையாதுங்க, எதிர்பார்த்து தான தர்மம் பண்ணுறோம். இது எல்லாமே காப்பாற்றாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குதோ அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரியான திகைப்பான வாழ்க்கை தான் ஒவ்வொருவருக்கும் அமைஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்போ மருத்துவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய உடம்பு ஓரளவு வலிமையாக இருக்கிறதுக்காக, அல்லது இந்த நேரத்தில் அதாவது நோய் நொடிகள் வராமல் தற்காத்துக்கிறதுக்காக, அல்லது வந்த நோயிலிருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறது, தற்காத்துக்க வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மருத்துவம் அப்படிங்கிறது மனதார பயன்படுது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய கருத்து. 2 வயசிலிருந்து 3 வயசுக்குள்ள எல்லோருக்குமே பேச்சு வருதுங்க. ஆனால் 80 வயசு 90 வயசு எத்தனை வயசு ஆனாலும் எப்படி பேசுறது அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனைகளோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.